ஓகே ஃபைன். சரி, நடுவுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சேட் பண்ணுங்க. நான் சேட் பாக்ஸ் பார்த்து சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ், டிஃபிகல்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? நோ நோ சார். சாரா? சார் நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார். லைன்ல ஏத்துக்கிறது. ஓகே ஓகே ஓகே. அது ஒண்ணும் இல்ல, நீங்க ரிப்பீட்டடா படிக்கும்போது அதுதான் சேலஞ்சிங். இந்த மாதிரி மிடிவல் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியாலலாம் பாத்தீங்கன்னா அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். அது ஒண்ணும் இல்ல, நீங்க எப்பவுமே வந்து ஒரு நேமை வச்சு மத்தது படிக்க கூடாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ லாஸ்ட் கிளாஸ்க்கு பார்த்தபோது நம்ம பராந்தகன் பார்த்திருப்போம். நீங்க வந்து பராந்தகன்னா மதுரை கொண்டான், பராந்தகன் தான் வந்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படி படிக்கிறத விட உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோடது, மதுரை கொண்டான்ங்கிறது யாரு, ஸோ அப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு சிங்கிள் ஆன்சருக்கு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நீங்க வச்சுக்கிற வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம். அதுவே வந்து நீங்க இப்படி, அதாவது இப்படி இருந்து படிக்கணும். மதுரை கொண்டானா யாரு, பராந்தகன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரு, பராந்தகன். சிதம்பரம் கோவிலுக்கு யாரு இது கொடுத்தாங்க, பராந்தகன். ஸோ அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும்போது நீங்க ஈஸியா டெலிட் பண்ணிடலாம். இது கண்டிப்பா இந்த 3 இருக்காது, உங்களுக்கு மறந்தா கூட கன்ஃபார்மா இப்போ ஏபிசிடி டி தான் ஆன்சர் அப்படின்னா ஏபிசி டெஃபினட்டா இருக்காதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல வந்து அந்த ஆன்சர் ஃப்ரேம் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அது ஒரு ஈஸி தான். நீங்க உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியும் நீங்க போக போக படிக்கும்போது. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? மேம் வாய்ஸ் கிளியரா இல்ல, மறுபடியும் சொல்லுங்க. சார் இயர்ஸ் சார், மிடில் இந்தியா பொறுத்தளவுக்கு இயர்ஸ் இம்பார்ட்டன்ட்டா சார்? மிடிவல் இந்தியா பொறுத்தளவுக்கு இயர்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லப்பா. ரொம்ப பேட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இயர்ஸ் ரொம்ப தேவைப்படும். மற்றபடி நீங்க இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி அந்த எம்பையரோடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தானேட் படிக்கிறோம் அப்படின்னா 1206 இருந்து 1526 அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் லைன் தெரிஞ்சாவே நீங்க மோஸ்ட்லி நிறைய விஷயத்தை டிலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மோஸ்ட்லி உங்களுக்கு மிடிவல் இந்தியால இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வரவே வராது. 99% நான் கேரண்டி அதுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. நான் கொடுக்கறது மட்டும் படிங்க, அது மட்டும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிப்பீட்டடா படிக்கும்போது உங்களுக்கு அது மறக்காது. பிளஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். நம்ம படிச்சது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். மிச்சம் 3 மட்டும் உங்களுக்கு அது எதுனே தெரியாது. பட் டெஃபினட்டா நீங்க அதை ஆன்சர் பண்ண மாட்டீங்க. உங்க சப்கான்சியஸே அதை சொல்லும், இது உங்களுக்கு இது வராது, இதுதான் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதும்போது, எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு அது வந்துரும்பா. அது நாட் அ ப்ராப்ளம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்பா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே சரி, நம்ம அப்ப கிளாஸ் போலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில் என்ன பார்த்திருப்போம், சங்ககாலம் அப்படிங்கிறது எப்போ முடியுதுன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம், அதுக்கப்புறம் யாருப்பா பார்த்தோம், பல்லவர்களுக்கு அப்புறம் யார் பார்த்தோம், சோழர்கள். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எடுக்கும்போது நான் சொன்ன ஞாபகம் நினைச்சிருக்கு. அதாவது களப்பிரர்களை 2 பேர் வந்து சம காலத்துல வீழ்த்திருப்பாங்க. ஒண்ணு பல்லவர்கள் நார்த் சைட்ல, சவுத் சைட்ல யார் வீழ்த்திருப்பா, சோழாஸா பாண்டியஸா? பாண்டியஸ் எம்பையர் வருது, ஃபர்ஸ்ட் எம்பையர் அண்ட் செகண்ட் எம்பையர் வருது இல்லையா? ஆமாங்க சார். ஓகே சரி ஃபைன், அது நீங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி எழுதிக்கோங்க, பாண்டிய பேரரசு, பாண்டியன் எம்பையர். உங்களுக்கு இங்கிலீஷ்ல யாருக்காவது தேவைப்படுது, வேர்பலா இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே சொல்லணும் அப்படின்னாலும் ஓகே, நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். சரி, பாண்டியர்களை பத்தி என்னப்பா தெரியும் உங்களுக்கு? பாண்டியர்கள் யாரு, என்ன தெரியும் உங்களுக்கு பாண்டியர்களை பத்தி? சார் நெய்தல் அரசு சார். நெய்தல்
அதாவது அவங்களுடைய திணை அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை, அப்புறம் மருதம், இதெல்லாம் பார்க்கும்போது நெய்தல் அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப், கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சமவெளிகள், கடல்புற சமவெளிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். அது ஒரு விஷயம். அவங்க வந்து கடல் சார்ந்த ஒரு விஷயத்த இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம சவுத் சைடு ஆல்மோஸ்ட். அப்ப இவங்களோட கேபிட்டல் எதுவா தான் இருக்கும்பா? தலைநகரம் மதுரை. மதுரை. ஓகே. இவங்களோட ஃபேமஸான ரூலர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரூலர்ஸோட நேம் ஏதாவது தெரியுமா? சிலப்பதிகாரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னன் சார். அவர் பேர் என்னங்க? அவர் பேரு அதாவது பாண்டிய மன்னன் கண்ணகி வந்து நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே. அவர் தான் என்ன பண்ணுவாரு, தெரியாம வந்து கண்ணகியோடைய ஹஸ்பண்டுக்கு வந்து தவறான தீர்ப்பு கொடுத்து அவரை கொன்றுவாங்க. பட் கண்ணகி வந்து உங்களோட ஜட்மெண்ட் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவரு அந்த இடத்துலயே இறந்துருவாரு இல்லையா? அவங்களும் இறந்துருவாங்க, அவருடைய மனைவி இறந்துருவாங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். பாண்டிய நெடுஞ்செழியன், சங்க காலத்து நெடுஞ்செழியன் அவரு. ஓகே. வேற சேரன் செங்குட்டுவன்ல படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார். ஓகே. சரி, நான் இந்த பேர் சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். நோ சார். ஓகே. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப எப்படி நம்ம வந்து கரிகாலன் சங்க காலத்துல சோழர்களுடைய முக்கியமான ஒரு அரசு பார்க்கிறோம். அதே மாதிரி அப்படி வந்து சேரர்களுடைய சிறப்பான ஒரு அரசரா பார்க்கிறோம். அதே மாதிரி பாண்டியர்கள்ல சங்க காலத்துல யாரு ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் நீங்க படிப்பீங்க, ஒன்றும் விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். ஓகே. சரி, நம்ம இதுக்குள்ள போலாமா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்களுடைய லொகேஷன். அப்ப நம்ம பல்லவர்களுடைய தலைநகரம் எதை பார்த்தோம்? இப்ப பல்லவர்களுடைய கேபிட்டல் எதுப்பா? காஞ்சி சார். காஞ்சி. அப்ப அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு டயக்ராம் போறோம் பாருங்க. தமிழ்நாடு வந்து எப்பவுமே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ட்ரையாங்கிள். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இது வந்து கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதெல்லாம் கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கும். சோ காஞ்சி வந்து இங்க. அப்ப தஞ்சாவூர் எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? இங்க வச்சுக்கலாமா? சும்மா அப்ராக்சிமேட்டா. அப்ப மதுரை எங்க இருக்குமா? கரெக்டா? எஸ் சார். சோ களப்பிரர்கள் ஒரு காலகட்டத்துல இது ஃபுல்லா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? களப்பிரர்கள் ஒரு காலத்துல இது ஃபுல்லா ஆட்சி பண்ணிருக்காங்க. சோ நான் சொன்ன களப்பிரர்களுடைய காலகட்டம் முடியும் போது, அதாவது 1600 AD அந்த காலகட்டத்துல நார்தன் ரீஜியன் பல்லவர்கள் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சோ இந்த ரீஜியன். ஓகேங்களா? அப்ப சதர்ன் ரீஜியன் யார் கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னேன்? பாண்டியர்கள். சோ இந்த பகுதி இப்படிதான் இருந்தது. இதுவும் கூட சேர்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். அப்ப இந்த இடத்துல சோழர்கள் இல்ல. அதனாலதான் நம்ம பார்த்திருப்போம், சோழர்கள் வந்து பல்லவர்கள் கீழே வந்து குறுநில மன்னர்களா இருந்தாங்கன்னு ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் போன கிளாஸ்ல. இல்ல கரெக்டா படிச்சீங்களா? எஸ் சார். ஓகே. சோ அதுதான் ரீசன். அப்ப களப்பிரர்கள் காலம் முடியும் போது, சரிங்களா, களப்பிரர்கள் அட் எண்ட் ஆஃப் காலபிராஸ் பீரியட் ரெண்டு பேரரசு தான் உருவாகுச்சு. ஒண்ணு நார்த்ல வடபகுதியில யாரு சொல்லுங்க? நார்த்ல யாருப்பா? வடபகுதி பல்லவர். சவுத்ல பாண்டியர்கள். சூப்பர், வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இப்போ நம்ம பல்லவர்களை பார்த்துட்டோம், அந்த ரீஜனுக்கு உண்டான விஷயத்த பார்த்தோம். அப்புறம் பல்லவர்களுடைய நீட்சியா வந்து சோழர்களை பார்த்தோம். இப்ப நம்ம என்னன்னா, களப்பிரர்கள் காலம் முடியும் போது நம்ம பார்த்திருப்போம், பல்லவர்கள்ல வந்து யார் மீட்டெடுத்தா? களப்பிரர்கள் கிட்ட இருந்து பல்லவ பேரரசு யார் மீட்டெடுத்தா? விஜயாலய சோழா. பல்லவர்கள் யாரு? சிம்ம விஷ்ணுவா? ஆமாங்க சார். கிரேட் கிரேட். அவ்வளவுதான், சிம்ம விஷ்ணு. அதே மாதிரி அப்ப அவரு வடபகுதியில அவரு வென்றெடுத்தாரு அப்படின்னா
சவுத் ரீஜன்ல தென் பகுதியில் யாரோ ஒருத்தர் வந்து கேப்சர் பண்ணிருக்கணும்ல, கரெக்டா? ஆமாங்க சார். அவருதான், அவருடைய பேர் தான் கடுங்கோன். சரிங்களா? அதாவது ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிங். சரிங்களா? ஒரு கிரேட்டஸ்ட் கிங் கடுங்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன். அது நிறைய பேர் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா பாண்டியர்களுடைய வரலாறு அவ்வளவா நமக்கு இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப முற்காலத்தில் இருந்தவங்கனால. சோ கடுங்கோன் அப்படிங்கிற அரசன் தான் ஒரு மிகச்சிறந்த அரசன். விஜயாலயனுக்கு சமமா கருதக்கூடிய ஒரு அரசன் கடுங்கோன். இந்த கடுங்கோனுடைய அரசவை, அந்த கடுங்கோனுடைய பரம்பரைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையர்னு சொல்றோம். அதாவது முதலாம் பாண்டிய பேரரசுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா சோழர்கள் பாத்தீங்கன்னா நீங்க வியட்நாம், லாவோஸ், மலேசியால கேப்சர் பண்ணிருந்தாங்க. இப்ப கண்டிப்பா பாண்டிய பேரரசு கேப்சர் பண்ணிருப்பாங்க, கரெக்டா? அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் விழுகுது. அந்த கேப்ப வந்து மறுபடியும் 3ஆம் ராஜேந்திரனை மாரவர்மன் குலசேகரன் ஃபில் பண்ணி 2ஆம் பேரரசை வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? சோ எப்பவுமே பாண்டியன் எம்பையர் நம்மளுடைய ஹிஸ்டரியில 2 ஒரு கேப் வரும். அது ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையர் ஒரு கேப், அப்புறம் செகண்ட் பாண்டியன் எம்பையர். அந்த கேப்ல யார் சார் இருக்காங்க அப்படின்னா சோழர்கள் இருக்காங்க. புரியுதா அப்ப உங்களுக்கு? கிளியர் தானே? Yes, sir. எஸ் சார். ஓகே, சரி சரி. ஃபர்ஸ்ட் பாப்போம் இவங்கள பத்தின குறிப்புகள், ரெஃபரன்சஸ் யார் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயணிகள், டிராவலர்ஸ், ஃபாரின் டிராவலர்ஸ். இவங்க தான் வந்து பாண்டிய பேரரசை பத்தின குறிப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க. ரெஃபரன்சஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெகஸ்தனிஸ். சரிங்களா? மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு எழுதிக்கோங்க அப்படியே. அப்புறம் பிளைனி அப்படிங்கிற ஒரு டிராவலர். அப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கிற 2 பேர். ஒன்னு ஹுவான் சுவாங், யுவான் சுவாங், மார்க்கோ போலோ. உங்களுக்கு பாண்டியர் அப்படின்னாவே உங்களுக்கு எந்த டிராவலர் ஞாபகம் வரணும்னா மார்க்கோ போலோ தான் ஞாபகம் வரும். சரிங்களா? இதுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க, மார்க்கோ போலோ. சோ மார்க்கோ போலோனாவே உங்களுக்கு யார் தான் ஞாபகம் வரணும்? பாண்டியர்கள். எஸ். பாண்டியர்கள் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? அடிக்கடி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் மார்க்கோ போலோ சம்பந்தப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? சோ மார்க்கோ போலோ எந்த நாட்டுக்காரரு? ஒரு கெஸ்ட் இருக்கா? யாருக்கா தெரியுமா? French, sir. பிரெஞ்சு இல்ல, பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சரி, போர்ச்சுகல் உங்களுக்கு ஒரு சார். க்ளூ தரேன். போர்ச்சுகல் இல்ல. Italia, sir. இப்போ வந்து இட்டாலி. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஓகே, இப்ப இப்போ ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கா? யூரோ கால்பந்து, யூரோ ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கா? யார் யாருப்பா ஃபைனல் ஆட போறாங்க? England, Italy. இங்கிலாந்து இட்டாலி. சூப்பர், ஓகே ஃபைன். சரி, மார்க்கோ போலோ இட்டாலி நாடு சார்ந்தவர். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, எழுதியாச்சா? தமிழ் எழுதியாச்சாப்பா? தமிழ் எழுதியாச்சா? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஃபைன். சரி, பாருங்க, பாண்டியர்களுடைய வரலாறு 3ஆ பிரிக்கப்படுது. ஒன்னு சங்ககால பாண்டியர்கள், சங்க பாண்டியர்கள் எழுதிக்கலாம். அப்புறம் முதலாம் பாண்டியர்கள், அப்புறம் 2ஆம் பாண்டியர்கள் எழுதிக்கோங்க. எப்பவுமே பாண்டியர்களை நம்ம 3ஆ தான் பார்ப்போம். ஒண்ணு களப்பிரர்களுக்கு முன்னாடி இருந்த சங்ககால பாண்டியர்கள், அப்புறம் களப்பிரர்களை வீழ்த்தி கடுங்கோன் மூலியமா உருவான முதலாம் பாண்டியர்கள், அப்புறம் சோழர்களை வீழ்த்தி மாரவர்மன் குலசேகரன் மூலியமா உருவான 2ஆம் பாண்டியர்கள். கிளியராப்பா? எஸ் சார். இப்போதைக்கு இது மட்டும் எழுதுங்க, நான் அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். சரி, அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே. சங்ககாலம், சங்ககால பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். அவங்களுடைய தலைநகரம் மதுரையா இருந்திருக்கு. அவங்களுடைய துறைமுகம் கொற்கை. சரிங்களா? இப்ப கூட ரீசெண்டா அகழ்வாராய்ச்சி அங்க நடந்துட்டு இருக்கு. கொற்கை அப்படிங்கிற நகரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நம்ம பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? கொற்கை, அப்புறம் எம்பளம், சின்னம் நமக்கு தெரியும், ஃபிஷ், மீன் சின்னம், மீன் கொட்டி அவங்களோட நமக்கு தெரியும். இவங்க சங்ககால பாண்டியர்கள் எதனால வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா களப்பிரர்களுடைய எழுச்சினால இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது. சரிங்களா? களப்பிரர்களின் வீழ்ச்சியினால் வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னா சங்க காலத்துல பார்த்தோம்னா சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே களப்பிரர்கள்னாலதான் வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, நமக்கு தெரியும். பட் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்காக எழுதியாச்சாப்பா? அடுத்து போலாமா? Yes, sir. 1 minute, sir. எழுதுங்க, அடுத்து போலாம். Complete, sir. சூப்பர். Complete.
பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப சங்க காலத்தை பத்தி சின்ன ஒரு ஜிஸ்ட் பார்த்தோம். இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா முதலாம் பாண்டிய பேரரசு. அந்த இயர் நல்லா பாருங்க, எழுத வேண்டாம், ஒரே நிமிஷம். 600 to 920. 600 to 920. அப்ப களப்பிரர்கள் என்ன முடியுது? 600 சார். இப்போ எக்ஸாக்ட்டா அந்த ஆண்டு ஆரம்பிக்குதா? Yes, sir. சூப்பர். அதே மாதிரி சோழர்களுடைய எழுச்சி பாத்தீங்கன்னா இந்த பீரியட் பாத்தீங்களா, சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்குதுப்பா, முடியறது. ஐ மீன் சோழர்களுடைய ஆட்சி எப்ப முடியுது? ஆரம்பிக்குது, சாரி ஆரம்பிக்கிறது 850. 850. அப்ப இவங்களுக்கு 920ல முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த 70 வருஷம் யாரை வீழ்த்திருப்பா? சோழர்கள் சோழாஸ் வந்து பாண்டியா சார். பாண்டியர்களை வீழ்த்திருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா, சூப்பர். இதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்னும் புதுசெல்லாம் இல்ல. ஓகேங்களா? அந்த இயர் அப்படியே எழுதிக்கோங்க. அது இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரிங்களா? ரிவைவல் ஆஃப் பாண்டியன் எம்பையர் அப்படின்னா பாண்டிய பேரரசின் மறுமலர்ச்சி. சரிங்களா? பாண்டிய பேரரசின் மறுமலர்ச்சி. இதோடைய நிறுவனர், ஃபவுண்டர், இந்த பேரரசு நிறுவனது யார் அப்படின்னா கடுங்கோன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மன்னர். சரிங்களா? ரொம்ப வீரமிக்க ஒரு பெருமை மிக்க ஒரு மன்னன். சரிங்களா? கடுங்கோன். அப்ப கண்டிப்பா 600 AD கடுங்கோன் வந்திருக்காருன்னா யாரதான் வீழ்த்திருப்பாரு? கடுங்கோன் யாரை டிஃபீட் பண்ணிருப்பாரு? அவ்வளவுதான். ஓகே. இவங்க பாருங்க, சங்க காலத்துல மதுரை வந்து தலைநகராகவும் கொற்கை வந்து துறைமுகமாகவும் இருந்திருக்கு. ஆனா இவங்க லேட்டரா என்ன பண்றாங்க அப்படின்னா கொற்கையவே 2 விஷயமா வச்சுக்கிறாங்க. தலைநகராகவும் வச்சுக்கிறாங்க, துறைமுகமாகவும் வச்சுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அப்படி எழுதிக்கோங்க. பாண்டிய பேரரசின் மறுமலர்ச்சி. பாண்டிய பேரரசின் மறுமலர்ச்சி, அதாவது முதல் பாண்டிய பேரரசு மறுமலர்ச்சியான ஒரு இதுதான். நிறுவனர் கடுங்கோன் களப்பிரர்களை வீழ்த்தினார். தலைநகர் மற்றும் துறைமுகமாக செயல்பட்டது கொற்கை. கொற்கை அப்படிங்கிற ஊர் தான் ரெண்டாவும் செயல்பட்டு இருக்கு. ஓகேவாப்பா? ஓகே. எழுதியாச்சு, அடுத்து போலாமா? ஓகே. எஸ் சார் ரொம்ப ராகமா பாடுறீங்களா இன்னைக்கு? ஓகே, ஃபைன். சரி, அரிகேசரி மாரவர்மன். இப்ப இதுல வந்து நம்ம கிரோனாலஜி கிடையாது, முக்கியமான மன்னர்களை மட்டும் அப்படியே பார்த்து வரோம். ஃபவுண்டர் மட்டும் கூன் பாண்டியன், சாரி கடுங்கோன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்களை மட்டும் பார்த்து வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மன்னர் அரிகேசரி மாரவர்மன். இவரை கூன் பாண்டியன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கூன் பாண்டியன்கிற பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஓகே, ஃபைன். பாண்டிய பேரரசர்கள்ல ரொம்ப வலுவான ஒரு ஆட்சியாளர், ஸ்ட்ராங் பாண்டிய ரூலர் இருக்கு. சரிங்களா? இவர் யாருடைய சமகாலத்தவர், கண்டெம்பரரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதலாம் நரசிம்மவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தோமா பல்லவர்கள்ல. சோ அவங்களுடைய சமகாலத்தவங்க தான் யாரு? அரிகேசரி மாரவர்மன் அல்லது கூன்பாண்டியன், 2 பேரும் ஒண்ணுதான். இதுல நல்லா பாருங்க, மகேந்திரவர்மன் நம்ம பார்த்திருப்போம். மகேந்திரவர்மனை வந்து ஒருத்தர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு கன்வெர்ட் பண்ணிருப்பாரா? ஞாபகம் இருக்கா யாருன்னு? திருநாவுக்கரசர். சூப்பர், அதேதான். இப்ப இவரும் சமகாலத்தவர் தான். அதாவது மகேந்திரவர்மனுடைய சேம் பீரியட். மகேந்திரவர்மன் வந்து பல்லவருடைய கோர்ட்ல இருக்கிறாரு, இவன் இங்க கீழே இருக்கிறாரு. ஆனா அதே விஷயம் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த அரிகேசரி மாரவர்மனையும் சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்திருக்காங்க. அங்க மாத்தினவர் வந்து அப்பர். இங்க யார் மாத்திருக்காங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? திருஞான சம்பந்தர் தான் அரிகேசரியா மாத்திருக்காரு. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் ஈஸியா கேட்கக்கூடிய கொஸ்டின், எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறினதுக்கு பிறகு சமண மதத்தினால ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுது. சரிங்களா? ஒரு ஹேட்ரட் ஏற்படுது. அதனால என்ன பண்றாருன்னா சமணர்களை கழுவேற்றம் செய்யறாரு. கழுவேற்றம்னா தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? ஓகே, கழுவேற்றம்னா என்னன்னா ஒரு வேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அம்புல வேல். சரிங்களா? அந்த வேலை வந்து கீழே நெட்டு வச்சு மேல ஷார்ப்பான எட்ஜ்ல வந்து சமணர்களை வந்து உட்கார வச்சிருக்கு. அப்படியே அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இறங்கி அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுதான் கழுவேற்றம் அப்படிங்கிறது ஒரு தண்டனை ஆக்சுவலா. சரிங்களா? சமணர்களை கழுவேற்றம் செய்தார் அப்படின்னு மட்டும் எழுதிக்கும்.
சரிங்களா? கழுவேற்றம்ங்கிற ஒரு தண்டனை. வேல் மேல ஒருத்தரை உட்கார வச்சு அப்படியே அந்த வேல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உடம்புல இறங்கி அவங்க உயிர் மாய்ந்து போறதுதான் அந்த கழுவேற்றம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ். ஓகே, எழுதிக்கோங்க, சீக்கிரம் எழுதிக்கோங்க. சார் தேர்ட் பாயிண்ட் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல மேம். முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மனின் சமகாலத்தவர். ஓகே சார், தேங்க்யூ. சார் ஃபோர்த் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா திருஞான சம்பந்தரின் தாக்கத்தால் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மதம் மாறினார். எழுதியாச்சாப்பா? எஸ் சார், கம்ப்ளீட். ஓகே, எழுதிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்து போலாம்ல? எஸ் சார். ஓகே, இவங்களுடைய சக்சஸஸ், இவங்களுக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் 2 பேரு. இது குரோனாலஜில மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் இந்த பேர்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பேர்ல எல்லாம் படம் எல்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு ரஜினி காந்த் படம் எல்லாம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஆட்சியாளர்கள் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் எழுதிக்கோங்க. ஒண்ணு கோச்சடையான் ரணதீரன், இன்னொன்னு மாரவர்மன் முதலாம் ராஜசிம்மன். சரிங்களா? இல்லைன்னா முதலாம் மாரவர்மன் ராஜசிம்மன் எழுதிக்கோங்க. சரிங்களா? கோச்சடையான் ரணதீரன். கோச்சடையான் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அனிமேஷன் படம். ஓகே ஓகே எஸ் சார். ஓகே சார். சொல்லுங்கப்பா. சார் செகண்ட் நேம் மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க சார். முதலாம் மாரவர்மன் ராஜசிம்மன். தேங்க் யூ. ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே. அடுத்து பாருங்க, முதலாம் வரகுணன். சரிங்களா? முதலாம் வரகுணன், முதலாம் வரகுணா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜத்திலா பராந்தக நெடுஞ்சடையான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு. நல்லா நீங்க படிக்கணும். இது நான் பின்னாடி உங்களுக்கு நோட்ஸ் வரும்போது கரெக்டா சொல்றேன். ஏன்னா விஷயத்துல செப்பேடுகள் இருக்கிறதுக்கு. ஜத்திலா பராந்தக நெடுஞ்சடையான். ஜத்திலா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அவருடைய பேர் வந்து பராந்தக நெடுஞ்சடையான். பராந்தக நெடுஞ்சடையான் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. சோ வரகுணா 1 பராந்தக நெடுஞ்சடையான் 1 தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தானேப்பா? எஸ் சார். ஓகே. இவரோட சிறப்பு என்னன்னு பாருங்க. இவரை பத்தி ஒரு செப்பேடு பேசுது. சரிங்களா? ஒரு காப்பர் பிளேட் வந்து இவரை பத்தி பேசுது. அந்த காப்பர் பிளேட், அந்த செப்பேடு பேர் என்னன்னா வேள்விக்குடி செப்பேடுகள்.
சோ எப்படி எழுதிக்கிறீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகள் இவரை பற்றி பேசுகிறது. அதாவது வேள்விக்குடிங்கிற இடத்துல கிடைச்ச ஒரு செப்பேடு இவரை பத்தி பேசுது, வேற ஒண்ணு இல்லை. கத்து போலாமா? Yes, sir. ஓகே, தமிழ் எழுதியாச்சாப்பா? எஸ் சார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேள்விக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாரோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியல. சரி, இவருக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் 2 பேர். ஒண்ணு ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். அவர் யாருனால வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா 3ஆம் நந்திவர்மனால வீழ்த்தப்பட்டாரு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? 3ஆம் Yes, sir. நந்திவர்மன் நந்தி கலம்பகம் எழுதியிருப்பாங்க. நந்தி கலம்பகம், அதே போர்தான்ப்பா. சூப்பர், வெரி குட். நந்தி கலம்பகத்தை பத்தி பேசக்கூடிய போர் தான் திருப்புரம்பிய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருப்புரம்பிய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து பாண்டியர்கள், முதலாம் பாண்டியர்கள் பெரும் வீழ்ச்சி அடைவாங்க. சரிங்களா? இந்த 2மே திருப்புரம்பியம்ல நடந்த போர்கள் தான். இந்த 2மே திருப்புரம்பியம் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டிய மன்னன் வீழ்த்தப்படுறாரு, ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன். யாருனாலேனா 3ஆம் நந்திவர்மன் என்கிற பல்லவ மன்னனால வீழ்த்தப்படுறாரு. ஓகேவா? அடுத்தது 2ஆம் வரகுணன் ஒருத்தர் இருக்காரு. 2ஆம் வரகுணன், அவரு அபராஜிதானால வீழ்த்தப்பட்டார். அபராஜிதா யாருப்பா? எங்க படிச்சிருக்கமா? லாஸ்ட் பல்லவ ரூலர்ஸ். பல்லவ மன்னர்ல Super. கடைசி ஆட்சியாளர். அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள். இது மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ்ல வராது, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அது நோட்ஸ்ல இல்ல. என்ன அப்படின்னா இந்த 2 போர்களும் நடந்த இடம் அப்படின்னா திருப்புரம்பியம். எந்த ஊர் சொல்லுங்க? திருப்புரம்பியம். திருப்புரம்பியம். பேட்டில் ஆஃப் திருப்புரம்பியம் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரெண்டுமே திருப்புரம்பியம் போர். அப்ப திருப்புரம்பியம் போர்ல வீழ்த்தப்பட்டது பல்லவர்களா பாண்டியர்களாப்பா? பாண்டியன்ஸ். அது தெரிஞ்சீங்கன்னா போதும். சூப்பர். அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே, இதுல ஒரு பெரும் வீழ்ச்சி அடைறாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா, சரிங்களா, எக்ஸாக்டா எதுல வந்து இவங்களுடைய பேரரசு முடிவுக்கு வருது அப்படின்னா முதலாம் பராந்தகன் 2ஆம் ராஜசிம்மனை வீழ்த்தினார். சரிங்களா? 920 AD-ல, சரிங்களா, 920 அப்படிங்கிற ஆண்டுல முதலாம் பராந்தகன் 2ஆம் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னனை வீழ்த்தி முதலாம் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வருது. அப்ப 2ஆம் ராஜசிம்மன் தான் கடுங்கோன் வம்சாவளியில கடைசி அரசனா இருப்பான். கரெக்டா? கரெக்டா? ஓகே, ஃபைன். சரி, ஒரு நிமிஷம் எழுதாதீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறது கேன்சல் பண்ணுங்க. டெலிபரேட்டா விட்டு இருந்ததுதான். அப்ப இது மதுரையில் இருக்கக்கூடிய ராஜசிம்மன், இவருடைய ஏரியா மதுரை. ஓகே, ராஜசிம்மனுடைய ஏரியா மதுரை. பராந்தகன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ இவரை வீழ்த்தினங்காட்டி மதுரையை வந்து முற்றிலுமா ஒழிச்சாரு. அதனாலதான் இவருக்கு என்ன பேர் கிடைச்சது? மதுரை கொண்டான். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்து அந்த 1001 அடுத்து எடுக்கக்கூடிய விஷயம் இதாகத்தான் இருக்கணும். இந்த 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 விஷயத்துக்காகத்தான் பிற்காலத்துல சடையவர்மன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை முற்றிலுமா இடிச்சு எரிச்சு விட்டு போயிருப்பார். அதுக்கு ரிவெஞ்ச் இதுதான் மேட்ரு. இதுக்கு உண்டான ரிவெஞ்ச் தான் அவர் எடுத்திருப்பார். தன்னுடைய பாட்டனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, தங்களுடைய நகரையே டோட்டலா அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான் அந்த படத்துல காமிச்சிருக்கிறது. அந்த விஷயம்தான். உங்களுக்கு இது புரியுதா? கோயின்சைட் ஆகுதாப்பா? சூப்பர். எழுதியாச்சா? ஓகே. 920ஆம் ஆண்டு 2ஆம் ராஜசிம்மனை முதலாம் பராந்தகன் வீழ்த்தினார். ராஜசிம்மனுக்கு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு கடுங்கோன் வம்சாவளியின் கடைசி ஆட்சியாளர்
ஓகேங்களா? இதுதான் வந்து முதலாம் பாண்டிய பேரரசுடைய வீழ்ச்சி. த டிக்ளைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையர் அப்படிங்கிறது இந்த 1920 அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது. கிளியர்? எஸ் சார். ஓகே. ஓகே, அடுத்து யார பார்க்க போறோம்னா பிற்கால பாண்டிய பேரரசு. அப்ப பாருங்க 20ல அவங்களது முடிஞ்சிருக்கு, 920ல முடிஞ்சிருக்கு. பட் ஒரு சின்ன கேப்ல சோழர் தான் வீழ்த்தி இருப்பாங்க. சோ அந்த கேப்ல வந்து மதுரையை யார் தான் ரூல் பண்ணிருப்பாங்கப்பா? சோலாஸ். சோழர்ஸ். நீங்க அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்ப ஆரம்பிக்குது? 1190 to 1310. இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 1310 அப்படிங்கிற வருஷம் எங்க படிச்சிருக்கீங்களாப்பா? நல்ல நல்ல ஞாபகம் சொல்லுங்க. மாலிக் கஃபூர். அலாவுதீன் கில்ஜி. வெரி குட் பா. அலாவுதீன் கில்ஜியோடைய தென்னிந்திய படையெடுப்பின் போது மாலிக் கஃபூர் மதுரையை கைப்பற்றினார். கரெக்டா? வீரபாண்டியனுக்கு உதவி செஞ்சு, சுந்தரபாண்டியனுக்கு உதவி செஞ்சு கேப்சர் பண்ணார். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். அதோட பாண்டிய பேரரசு முடிவுக்கு வருது. சூப்பர். இந்த ஆண்டு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சார் திடீர்னு பாண்டிய பேரரசு மேல வந்தாங்க? அப்ப சோழர்கள் ஸ்ட்ராங்கா தானே சார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அதிராஜேந்திரன் காலகட்டத்துல அவரு ஒரு உள்நாட்டு போர்ல கொல்லப்பட்டார்னு படிச்சுமா? ஞாபகம் இருக்கா? விஜயாலயன் வம்சத்துடைய கடைசி மன்னரா படிச்சோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உள்நாட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குலோத்துங்கனை வர சொல்லுவாங்க. முதலாம் குலோத்துங்கன், சோழ சாளுக்கிய வம்ச சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை வந்து சோழ பேரரசுக்கு உட்கார வைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எஸ் சார். அந்த குழப்பம் எந்த குழப்பம் அப்படின்னா பாண்டியர்கள் விடுதலை பெற்றுட்டாங்க அப்படிங்கறது அந்த குழப்பம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் வந்து அவசர அவசரமா குலோத்துங்கனை வந்து இங்க அரசனாக்குனாங்கன்னா பாண்டியர்கள் விடுதலை பெற்றுட்டாங்க, சோழர்களை அவங்க எப்படி இருந்தாலும் வீழ்த்து பார்ப்பாங்க அப்படிங்கறதுக்காக தான் குலோத்துங்கனை அதிராஜேந்திரனுடைய மறைவுக்கு பிறகு சோழ வம்சத்துடைய மன்னராக்குனது. உங்களுக்கு இப்ப கிளியரா புரியுதானே? ஒரு ஸ்டோரி மாதிரி எஸ் சார். புரியுதானே? சார் அவங்க டாட்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தானங்க சார் அவங்க வந்திருப்பாங்க. ஆமா மேம், டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட்டு. ஆனா இவரு வரைக்கும் எல்லாமே ஒரு பியூர் சோழா. சரிங்களா? அதிராஜேந்திரன் வரைக்கும் எல்லாருமே பியூர் சோழா. ஆனா விஜயாலயால இருந்து அதிராஜேந்திரா வரைக்கும் எல்லாருமே பியூர் சோழா வம்சம். ஆனா அங்க என்ன ஆகுது? சோழ சாளுக்கிய மிக்ஸ் வருதா முதலாம் குலோத்துங்கன் போது? கரெக்டா? அதுதான் நான் அதை சொல்றேன், மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மகன் வழி, அதாவது இப்ப என்னுடைய அப்பா இருக்காரு, எனக்கு பிறந்தாங்கன்னா அவங்க வந்து வாரிசு இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குன்னா அது வாரிசு. ஆனா இப்ப என்னோட தங்கச்சிக்கு அது பிறக்குதுன்னா அது வந்து இன்னொருத்தவங்களோட வாரிசு தானே. பெண் வயிற்று பிள்ளையை வந்து தமிழ் மரபுல வந்து வாரிசை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. சோ அப்படி சொல்றாங்க, வேற ஒண்ணு. ஓகேங்க. சோ அதனால வந்து ரூலர்ஸே இல்லாதனால நீங்க அப்படி வந்து இது பண்ணிடுவாங்க அவங்க. ஆமா, ஏன்னா திடீர்னு மறைஞ்சு போனால முதலாம் குலோத்துங்கன் வந்து ஒரு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு ரூலர். சரிங்களா? ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ரூலர். சோ சோழர்களை வந்து சோழ பேரரச பாண்டியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்தவர் தான் யாரு? முதலாம் குலோத்துங்கன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இவங்க பாருங்க, இவங்க திரும்ப எதை வந்து கேபிட்டலா சூஸ் பண்ணிக்கிறாங்க? மதுரை. மதுரையே இவங்க திரும்ப கேபிட்டலா சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க துறைமுகத்தை இப்ப கொற்கையில இருந்து எங்க மாத்திக்கிட்டாங்க? காயல். சரிங்களா? கையல் இல்ல, காயல். ஓகேங்களா? ஓகே, எழுதிக்கோங்க. எப்படி எழுதுறீங்கன்னா இயர்ஸ் போட்டுக்கோங்க. வேணா அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்ன விஷயம். இது பக்கத்துல மாலிக் கஃபூர், இது பக்கத்துல வந்து அதிராஜேந்திரன் அப்படி கூட எழுதிக்கோங்க. ஓகே. பிற்கால பாண்டிய பேரரசு 1190 இருந்து 1310 வரைக்கும் இதை நம்ம இரண்டாம் பாண்டிய பேரரசு என்றும் அழைக்கிறோம். சரிங்களா? இரண்டாம் பாண்டிய பேரரசு என்றும் அழைக்கிறோம். பாண்டிய பகுதியை இப்படி எழுதிக்கோங்க. அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பிறகு பாண்டிய பகுதியை சோழர்கள் இழந்தனர். பாண்டிய பகுதியை சோழர்கள் இழந்தனர். இதுக்கு முன்னாடி பராந்தகன் தான் கேப்சர் பண்ணிருப்பாரு. ஆனா திரும்ப பாண்டியர்கள் உருவாயிட்டாங்க, அந்த ஃப்ரீடம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இவங்களுடைய தலைநகரம் மதுரை, இவங்களுடைய துறைமுகம் காயல். ஓகே, அடுத்து போலாமா? எஸ் சார். சீக்கிரம் எழுதுங்க.
அடுத்து பாருங்க, சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 1. ப்ரீவியஸ் ஸ்லைட் சார் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, சீக்கிரம் எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதணும். அப்பதான் உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். இல்லை இதே எழுதிட்டு இருந்தா போர் அடிக்கும் இல்லையா? ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து பாருங்க, முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சரிங்களா? முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சரிங்களா? இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சில இடத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, முதலாம் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஜடவர்மன், சடை அப்படின்னா ஜட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜடவர்மனும் கொடுப்பாங்க. அதையும் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவர் எங்க வந்து மன்னராக முடிசூடப்பட்டார் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோவில்ல. ஸ்ரீரங்கம் கோவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாருக்குது இப்ப? திருச்சி சார். திருச்சி சார். திருச்சி. சூப்பர். அதாவது காவிரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. சூப்பர். இது பாருங்க, அடுத்தது அங்கதான இது பதவி ஏத்துக்கு சொல்றேன், அரச பதவி வந்து இவருக்கு பண்ணி கொடுத்தாங்க. சோ அந்த கோயிலுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோயிலுடைய கோபுரத்துக்கு தங்க தகடுகளை வந்து கொடையா அளிக்கிறார். எந்த கோயிலுக்கு? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தங்க தகடுகளை பரிசா அளிச்ச மன்னர் யாருன்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். யாருப்பா அது? முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஓகேங்களா? ஓகே, இயர் அவ்வளவா முக்கியம் இல்லப்பா, அவ்வளவு தேவையில்லை. பட் உங்க ரெஃபரன்ஸ் வேணா எழுதிக்கோங்க. சரி, இவரு தமிழகம் முழுமையா பாண்டிய பேரரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா யாரும் பவர் இருந்திருக்க மாட்டாங்க. பல்லவர்கள் ஆல்ரெடி வீழ்ந்துட்டாங்க. சோ முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஃபுல்லா யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது? பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டுல இவர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா? இவருக்கு 3 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்த விஷயத்துல வரும். அதாவது எம்மண்டலமும், கொங்கு மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தங்காட்டி இவருக்கு என்ன பேர் வந்ததுன்னா, எம்மண்டலமும் கொண்டருளிய மகாராஜாதி ராஜா. சரிங்களா? எம்மண்டலமும் கொண்டருளிய மகாராஜாதி ராஜா, எல்லா மண்டலத்தையும் தனக்குள்ள வச்சுட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இவரு ஒரு பயங்கரமான சிவபக்தன். அதனால இவருக்கு என்ன பேர் கிடைச்சதுன்னா, ஸ்ரீ பரமேஸ்வரன். சரிங்களா? ஸ்ரீ பரமேஸ்வரன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேருக்கு எதா அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம் இல்லையா, கோபுரங்களுக்கு தங்க தகடுகளை வந்து இவரு வேய்ந்து கொடுத்திருக்காரு. அதனால பொன் அப்படின்னா கோல்டா, வேய்ந்த அப்படின்னா மெய்ந்து கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பொன் வேய்ந்த பெருமாள், கோயிலுக்கு வேய்ந்து கொடுத்தாரு, அதனால பொன் வேய்ந்த பெருமாள். எல்லாமே காரண பேர் தான் தமிழ்ல. ஓகேங்களா? எழுதிக்கோங்க, சீக்கிரம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீரங்கம். ஏப்பா ஸ்ரீரங்கமும் திருவரங்கமும் ஒண்ணுதானே? கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே, அதை நீங்க எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது சமஸ்கிருத கலப்புனால உருவான ஒரு வார்த்தை. ஆனா சுத்தமான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா திருவரங்கம். சரிங்களா? திருவரங்கம் ரெண்டு ஒண்ணுதான். சோ ஸ்ரீரங்கம் கோவிலில் முடிசூடப்பட்டார். ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்திற்கு தங்க தகடுகளை கொடையாக அளித்தார். தங்க தகடுகளை கொடையாக அளித்தார். அடுத்தது, தமிழகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். தமிழகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவருடைய சிறப்பு பெயர்கள் எம்மண்டலமும் கொண்டருளிய மகாராஜாதி ராஜா. அடுத்தது ஸ்ரீ பரமேஸ்வரன். அடுத்தது பொன் வேய்ந்த பெருமாள். கிளியர்? எழுதியாச்சப்பா? தமிழ் எழுதியாச்சா எல்லாரும்? எஸ் சார். ஓகே, இதுல உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுலயும் சரி, சோ இந்த மாதிரி மேட்டர் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸா அதிகமா வரும். இந்த மாதிரி ரொம்ப பெக்யூலரா இருக்கிற விஷயம். அப்புறம் சிறப்பு பெயர்கள். இது ஓகே, எப்படி கேட்கலாம்னா, இந்த 3 பேர் கொடுத்துட்டு வேற ஒரு பேர் கொடுத்துட்டு தவறான சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க எதை எடுப்பீங்க? இந்த 3 தவிர்த்து இன்னொன்னு செலக்ட் பண்ணலாம் சார். சூப்பர்பா, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நீங்க படிக்கும் போதே நீங்க கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி எடுக்கணும். சரியா? ஓகே, அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இப்ப பாருங்க, இது யாரு? முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இப்ப முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு.
அவ்வளவு அது மட்டும் எழுதினா போதும். என்னன்னா சோநாடு அப்படின்னா சோழ நாடுன்னு அர்த்தம். சரிங்களா? சோநாடு அப்படின்னா சோழ நாடுன்னு அர்த்தம். சோநாடு அதாவது சோழ நாட்டை வந்து இவர் கேப்சர் பண்ணியிருப்பாரு. முழுமையா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு. அதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சோநாடு வழங்கி அருளிய சுந்தர பாண்டியன். சோநாடு வழங்கி அருளிய சுந்தர பாண்டியன். completed, sir. ஓகே, சோநாடு வழங்கி அருளிய சுந்தர பாண்டியன். அடுத்து பாருங்க, முதலாம் மாரவர்மன் குலசேகரன். முதலாம் மாரவர்மன் குலசேகரன் எங்கப்பா படிச்சு? அந்த நாடு கடத்துவாங்கல்ல சார். நாடு கடத்துவாங்களா? ஓகே சரி. சோழர்கள்ல கடைசிய 3ஆம் ராஜேந்திரனை வீழ்த்தினது யாருப்பா? எடுத்து பாருங்க, பின்னாடி திருப்பி பாருங்க. அதாவது கடைசி சோழ மன்னனான மாரவர்மன் குலசேகரன். அப்ப இவரு அவர் ஒண்ணுதானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தானேப்பா? ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க, உண்மை கேட்க மாட்டீங்க. கரெக்ட். சூப்பர், ஓகே ஃபைன். சரி அடுத்து பாருங்க, வச்சுக்கோங்க அப்புறம் எழுதிக்கலாம், ஒண்ணு இல்ல. இவருடைய ஆட்சி அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியா இருந்தது. அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி அப்படின்னா கொல்லம் கொண்ட பாண்டியன். கொல்லம் அப்படிங்கிறது எங்கப்பா இருக்கு? கேரளா சார். கேரளா. சூப்பர். கொல்லம் கொண்ட பாண்டியன் சேர நாட்டுல கொஞ்சம் கேப்சர் பண்ணிருப்பாரு. அதுக்காக இவர் கொடுக்கப்பட்ட பெயர் கொல்லம் கொண்ட பாண்டியன். இவருடைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இவருடைய மகன்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை வருது. யாரு அடுத்த அரசர் ஆகுறது அப்படின்னு. சரிங்களா? அவங்க 2 பேர் என்னன்னா விக்ரம பாண்டியன் மற்றும் சுந்தர பாண்டியன். இதுல சுந்தர பாண்டியன் வந்து டெல்லிக்கு தப்பிச்சு போய் யாருடைய உதவி கேட்கிறாருன்னா அலாவுதீன் கில்ஜியோடைய உதவி கேட்கிறாரு. அதனாலதான் இவர் யார் அனுப்புறாரு? மாலிக் கஃபூரை அனுப்பி எதை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க? மதுரையை 1310 கேப்சர் பண்ணிடுறாங்க. சரி சார், இந்த விஷயம் நமக்கு எப்படி சார் தெரிய வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, யார் மூலியமா நமக்கு தெரிய வருதுன்னா அமீர் குஷ்ரு. படிச்சிருக்குமா? அமீர் குஷ்ரு தன்னுடைய குறிப்புல மதுரை படையெடுப்பை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. சரியா? இதே மாதிரி மதுரை படையெடுப்பை பத்தி இன்னொரு புத்தகம் நம்ம விஜயநகர பேரரசுல படிச்சிருப்போம். அது யாருப்பா? குமார கம்பனா, மதுரை விஜயம், கங்காதேவி படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அவ்வளவுதான். சோ இதுல கம்பேர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான சிறப்பு பெயர் கொல்லம் கொண்ட பாண்டியன். இரு மகன்களுக்கு இடையே உள்நாட்டு போர். மகன்களுடைய பெயர்கள் என்னென்னு எழுதிக்கோங்க. விக்ரம பாண்டியன் மற்றும் சுந்தர பாண்டியன். இதுல சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். இதன் மூலம் 1310ஆம் ஆண்டு மாலிக் கஃபூர் மதுரையை கைப்பற்றினார். Sir, Veerapandiyan, Vikramapandiyan, both are same as sir? Same number, same number. Sir, 5th point மட்டும் சொல்லுங்க. 5th பாயிண்ட் ஒண்ணு இல்லப்பா. இதன் மூலம் 1310ஆம் ஆண்டு மாலிக் கஃபூர் மதுரையை கைப்பற்றினார். நீங்களே எழுதலாம், நான் சொன்னதுல ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு தெரியும் தானே. அடுத்தது, இந்த மதுரை படையெடுப்பை பற்றி அமீர் குஷ்ரு குறிப்பிட்டுள்ளார். இந்த மதுரை படையெடுப்பை பற்றி அமீர் குஷ்ரு குறிப்பிட்டுள்ளார். That's it பா. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? எழுதியாச்சுல? Yes sir. கொஞ்சம் என்னப்பா? So 1 minute.
சீக்கிரம் எழுதுங்க. இங்கிலீஷ் சொல்லணும், கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல வேணும்னாலும் சொல்லுங்க, நான் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். அதுக்காக சொல்றேன். completed sir. ஓகே, அடுத்து பாருங்க இவங்களுடைய வீழ்ச்சி. நமக்கு சரிங்களா? பாருங்க மாலிக் கஃபீருடைய உதவியினால சுந்தரபாண்டியன் வந்து அரசராகிறாரு. மீண்டும் மதுரையை மதுரை சுல்தான் மதுரையை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஒரு பப்பட் ரூலர் மாதிரி தான் இருப்பாரு. சரி, யார் மூலியமா சார் இவங்க கேப்சர் பண்றாங்க அப்படின்னா, மாலிக் கஃபூர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்க டெல்லி சுல்தானுக்கு. அந்த ஆளுநர் பேரு அலாவுதீன் ஹசன் ஷா. சோ அந்த அலாவுதீன் ஹசன் ஷா என்ன பண்றாருன்னா, வந்து நாங்க விடுதலை பெறலாம் அப்படின்னு 1335ஆம் ஆண்டு அறிவிக்கிறார். அப்ப மதுரை சுல்தான்கள் உருவான ஆண்டுன்னு கேட்ட 1335 AD. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். இந்த காலகட்டத்துல டெல்லி சுல்தானுடைய அரசரா இருந்தது யாருப்பா? அலாவுதீன் கில்ஜி சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. முகமது பின் துக்ளக் சார். சூப்பர், அவ்வளவுதான்ப்பா. டூ குட், அவ்வளவுதான். முகமது பின் துக்ளக். 1325ல இருந்து என்ன ஆச்சு, என்ன காலம்ப்பா? படிச்சிருக்கோம்லப்பா, ஆல்ரெடி நிறைய இடத்துல பாத்துருக்கோம்ல. 1414 அவரோட காலம் வந்துட்டு 14 வரைக்கும் இருக்கும் முகமது பின் துக்ளக். 1325ல இருந்து 1351 வரைக்கும் பின் துக்ளக் உடைய ஆட்சி. ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். ஓகே, ஃபைன். இதெல்லாம் நீங்க கோரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஓகே, தமிழ் எழுதிக்கலாமா? எழுதியாச்சா? சார் தேர்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். தேர்ட் பாயிண்ட் அப்போ ஓகே. ஒண்ணுல அலாவுதீன் ஹசன் ஷா அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல மதுரையின் ஆளுநர் அப்படின்னு போட்டு அலாவுதீன் ஹசன் ஷா பிராக்கெட்ல மதுரையின் ஆளுநர் 1335ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானிடம் இருந்து விடுதலை பெற்றார். இல்ல டெல்லி சுல்தானிலிருந்து விடுதலை பெற்றார். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விடுதலை பெற்றிருப்பாங்க. 1335 மதுரை, 1336 விஜயநகர், 1347 பாமணி. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். இதெல்லாம் அவ்வளவுதான். நீங்க படிக்க படிக்க நீங்களே இதுல வெல்வர்ஸ் ஆயிருவீங்கப்பா. புதுசா பாக்குறதா அப்படி இருக்கும். இன்னும் டஃப்பெல்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி. அடுத்து போலாமா? எஸ் சார். சூப்பர். ஓகே, அடுத்து பாருங்க இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதிக்கோங்க. மண்டலம், வளநாடு, நாடு, கூரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்களம், ஊரு, நகரம், குடி. அதுக்கு என்ன நான் சொல்றேன் எழுதுங்க. கடைசியில வந்து கிராமங்களே 4 வகைப்படுது. கவனிச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, நீங்க தெரிஞ்சுக்கோ ஏன் எழுதுனா. அப்படிங்கிறது பிராமின்ஸுடைய ஊர், பிராமின்ஸ் இருக்கக்கூடிய கிராமங்கள். ஓகேவா? ஊர் அப்படிங்கிறது ஒரு அர்பன் லைஃப்ல இருக்கவங்க, சும்மா நார்மலா இருக்கிற ஒரு கிராமம். நகரம் அப்படிங்கிறது வந்து கோஸ்டல் ரீஜன், அதாவது கடல் சார்ந்த கிராமங்களை வந்து நகரம் சொல்லுவாங்க. குடி அப்படிங்கிறது வேளாண்மை சார்ந்த கிராமங்களை குடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க எதுவும் எழுத வேண்டாம். டைரக்டா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்ல இருந்து வந்து குரோனாலஜி கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் கொடுப்பாங்களே தவிர இந்த 3 கொடுக்க மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன மண்டலம், வளநாடு, நாடு, கூரம். கூரமே 4ஆ பிரியுது. மங்களம், ஊர், நகரம், குடி. அடுத்து போலாமா? சார் கூரமோட டிவிஷன் தான் இந்த மங்களம், ஊர், நகரம், குடியா சார்? ஆமா ஆமா ஆமாப்பா. ஓகே சார். Completed sir. ஓகே, அடுத்து போலாம்.
ஓகே, அடுத்து பாருங்க கிராம நிர்வாகம். இதை பார்க்க கேக்குறேன். சோழர்களுடைய போடுங்க சார். சீக்கிரம் எழுதணும், சீக்கிரம் எழுதணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே கட் ஆயிடுச்சா? இல்ல சார், பிரேக் ஆகுதுங்க சார். இப்போ ஓகேவா? ஓகே சார். சார் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா? சார் அப்பப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப நடுவுல பிரேக் ஆகுது. சரி ஓகே, எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா? எஸ் சார். இப்ப கிளியரா? சரி, பிரேக் ஆனா உடனே சொல்லிருங்கப்பா. ஓகே ஓகே ஃபைன். இது எழுதியாச்சு, அடுத்து போலாம்ல? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க கிராம நிர்வாகம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டின் பெயர் என்ன? சரிங்களா? which inscription talks about the village administration of Chola? உத்திரமேரூர். Okay, so in which inscription குடவோலை system of election was practiced? அதாவது குடவோலை முறை வந்து எந்த கல்வெட்டு நமக்கு கிட்ட விவரிக்குதுன்னு கேக்குறாங்க. உத்திரமேரூர். அதுவும் உத்திரமேரூர் தான். சூப்பர். முதலாம் பராந்தகனுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம் என்னப்பா? உத்திரமேரூர். அவ்வளவுதான், மூணுத்துக்கு ஒரே ஆன்சர். அப்படி படிங்க, அதான் ஈஸி. ஓகே, அதே மாதிரி இப்ப நம்ம சோழர்களுக்கு எப்படி வந்து உத்திரமேரூரோ அதே மாதிரி பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியதுதான் மானூர் கல்வெட்டுக்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதாவது 2000 லாஸ்ட் நடந்த குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். which of the below inscription talks about the village administration of Pandyas? எதுப்பா? மானூர் இன்ஸ்கிரிப்ஷன். மானூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மானூர் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கு, உத்திரமேரூர் அப்படிங்கிறது சோழர்களுக்கு. ரெண்டு விஷயம் தான் கிராம நிர்வாகத்தை பற்றி பேசும். ஈஸியா கேட்டுருவாங்க. நிறைய பேருக்கு இது ஆன்சர் பண்ண மாட்டாங்கப்பா. ஷார்ப்பா இருந்தீங்கன்னா அழகா நம்ம கட் ஆஃப் மேல மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, இது மாடர்ன் டே எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா 800 AD. சரிங்களா? 800 AD. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா கிராம குழுக்களை பத்தி பேசுது, கிராம சபைகளை பத்தி இது விஷயம் பேசுது. ஓகே, இது எதை போலவே சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை போலவே இதுவும் அமைஞ்சிருக்கு. 4th பாயிண்ட் அதுதான். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இது கேட்டாலும் கேட்பாங்க கொஸ்டின்ல. டஃபா கேட்கணும்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் வரலாம். நல்லா பாத்துக்கோங்க. அதாவது சோழர்களுடைய காலகட்டத்துல, அதாவது குடிமை பணி, ஜஸ்ட் ஒரு வில்லேஜ பாத்துக்கிறது மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த குடைவோலை நிறைய வாரியங்களா பிரிச்சு உனக்கு இதுப்பா உனக்கு அதுப்பான்னு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மானூர்ல என்ன சொல்றாங்க, பாண்டியர்கள் எப்படி பேஸ் பண்ணிட்டாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த ஊரையும் பாத்துக்கணும், அந்த ஊருடைய ராணுவத்தையும் பாத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா? அதாவது வேறுபாடு ஒரே வேறுபாடு தான். குடிமை மற்றும் ராணுவ பணி இரண்டும் ஒரு நபரிடம் ஒப்படைக்கப்படும். அதை மட்டும் கடைசியில் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். எழுதிக்கோங்க, சீக்கிரம் எழுதிக்கோங்க. நிறைய விஷயம் பார்க்கலாம். எழுதிக்கோங்க. சார் லாஸ்ட் பாயிண்ட் தமிழ்ல சொல்லுங்க. சொல்றேன் மேம். அதாவது சோழ நிர்வாகத்திற்கு இல்ல சோழ நிர்வாகத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு போட்டு, வேறுபட்டது என்ன விஷயம் அப்படின்னு ஐபன் போட்டுக்கோங்க. வேறுபட்டது குடிமை மற்றும், அதாவது குடிமை மற்றும் ராணுவ பொறுப்புகள் ஒரே நபரிடம் இல்லைன்னா வழங்கப்படும் எப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது ஒரே விஷயம் தான். அதாவது
கீழ்காணும் எந்த கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகின்றது? எதுப்பா? மானூர் கல்வெட்டு. மானூர். அவ்வளவுதான். Already போயிட்டே steps. இருக்கலாம், வேலை முடிஞ்சு. அதுதான் முக்கியம் ரொம்ப. சரி, அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே, இது பாருங்கப்பா, இதெல்லாம் அந்த மினிஸ்டர்ஸ் அந்த அங்க இருக்கிற பதவிகள் எல்லாம். சரிங்களா? அப்படியே சீக்கிரம் எழுதிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதன்மை மந்திரி, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா உத்தர மந்திரி. சரிங்களா? உத்தர மந்திரி. அதே மாதிரி மன்னரின் உதவியாளர். மன்னரின் உதவியாளருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா அக பரிவார முதலிகள். ஆக்சுவலா இந்த இடத்துல எல் வரணும், எல் போட்டுக்கோங்கப்பா, சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். ஒரு எல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முதலிகள், அகப்பரிவார முதலிகள். அதே மாதிரி ராயல் ஸ்கிரைப் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அரச எழுத்தர். அதாவது ஒரு விஷயத்தை எழுதுவாங்க இல்லையா, அரசர் சொல்றதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா வச்சு ஒரு ஓலையில, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அரச எழுத்தர் பேர் என்ன அப்படின்னா ராயல் ஸ்கிரைப் பேர் என்னன்னா திருமந்திர ஓலை. எழுதுற பேரே வந்து திருமந்திர ஓலை. அதே மாதிரி அரச செயலகம், செக்ரட்டரியேட். அரச செயலகத்துக்கு பேரு எழுத்து மண்டபம். எழுத்து மண்டபம். அரச மாளிகை, ராயல் பேலஸ். அரச மாளிகை பேர் வந்து திருமாளிகை, திருமாளிகை. அதே மாதிரி படை தளபதிகளுக்கு இவங்க என்ன பெயர் கொடுக்குறாங்க அப்படின்னா பள்ளி வேலன். சரிங்களா? படை தளபதிகளுக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்க அப்படின்னா பள்ளி வேலன். பள்ளி வேலன் அப்படிங்கிற பெயர் கொடுக்குறாங்க. சரியாப்பா? அடுத்து போலாமா? 1 minute sir. சார் லாஸ்ட் ஒன் மட்டும் சொல்லுங்க சார். லாஸ்ட் ஒன் மட்டும். படை தளபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பள்ளி வேலன், படை தளபதிகள். சார் செகண்ட் ஒன் அகப்பரிவார அவங்களுக்கு மட்டும் என்னங்க சார் பேரு? தமிழ்ல சொல்லணுமா? ஆமாங்க சார், தமிழ்லங்க சார். ஒண்ணு இல்ல, அரசரின் உதவியாளர், பிஏ தாங்க, அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், பிஏன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். ஓகே, எழுதியாச்சா? அடுத்து போலாம். Yes yes. ஓகே, அடுத்து பாருங்க, வணிகம். வணிகம். சரிங்களா? இவங்களுடைய 2 முக்கியமான தொழில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் வணிகம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வணிகம் தான். பாண்டியர்கள்னாவே ட்ரேடு தான். சரிங்களா? இவங்களுடைய முக்கியமான 2 வணிக துறைமுகங்கள் எதுன்னு, ஓகேங்களா? ஒண்ணு ஆல்ரெடி பாருங்க, இன்னொன்னு தொண்டி, அப்புறம் காயல். இன்னொன்னு எழுதிக்கோங்க, இந்த இடத்துல காயல்னு எழுதிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. கொற்கை, தொண்டி மற்றும் காயல். கொற்கை, தொண்டி மற்றும் காயல். நல்லா கவனிங்க, ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதுல காயல் துறைமுகம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? காயல் துறைமுகம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு அரேபிய, சரிங்களா, ஒரு அரேபிய தலைவர், சரிங்களா, ஒரு ஏஜென்சி மாதிரி வைங்க, அரேபிய தலைவர். அவர் பேர் வந்து மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குதிரைகள், ஹார்ஸ வந்து இம்போர்ட் பண்றதுக்காகவே ஒரு நிறுவனம் வந்து அந்த காயல் துறைமுகத்துல வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? அதாவது ஹார்ஸ் ட்ரேட் வந்து அங்க அவ்வளவு பிஸியா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. குதிரை இறக்குமதி வந்து இங்க வந்து அரேபியர்கள் தங்கி அந்த குதிரை இறக்குமதியை வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கோ போலோங்கிற ஒரு பயணியும் வாசப் அப்படிங்கிற ஒரு பயணியும் காயல் துறைமுகத்தில் நடந்த குதிரை இறக்குமதி இல்லைன்னா குதிரை வணிகத்தை பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய குறிப்புகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. மார்க்கோ போலோ மற்றும் வாசப் இருவரும் காயல் துறைமுகத்தில் நடந்த குதிரை வணிகத்தை பற்றி குறிப்பிடுகின்றனர். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பாருங்க. குதிரை வணிகர்களுக்கு பேர், குதிரையை வந்து அந்த தொழில் பண்றவங்களுக்கு பேர், ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கு பேர் வந்து குதிரை செட்டிகள். அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பேர் இருக்கு, குதிரை செட்டிகள். ஓகேவா? எழுதிக்கோங்க, குதிரை செட்டிகள். சார் தேர்ட் பாயிண்ட் ஒன் சைன் சொல்லுங்க சார். சார் தேர்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். சொல்றேம்மா, ஒரு நிமிஷம். காயல் துறைமுகத்தில்
மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்கிற அரேபிய தலைவர், மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்கிற அரேபிய தலைவர் காயல் துறைமுகத்தில் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்கிற அரேபிய தலைவர் குதிரைகள் இறக்குமதி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். குதிரைகள் இறக்குமதி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அடுத்து போலாமா? 1 minute. சீக்கிரம்பா, கொஞ்சம் சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. எனக்கு 8 o'clock மேல எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால சொல்றேன் சீக்கிரம் எழுதிக்கோங்க. ஓகே. அந்த காலத்துல என்ன, அதாவது காசா என்ன பயன்படுத்திருக்காங்க, குடுக்கல் வாங்கலுக்கு என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா தங்க நாணயங்கள். அதுக்கு நிறைய பேர் இருக்கு, நிறைய வெயிட்ல இருக்கிற, ஒவ்வொரு வெயிட்ல இருக்கக்கூடிய நாணயங்களுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுல பாருங்க, தங்க நாணயங்களுக்கு வெவ்வேறு பேர். ஒண்ணு காசு, காசு, களஞ்சு, பொன், மூன்றுமே வந்து தங்க நாணயங்களை குறிப்பிடுறதுதான். வித்தியாசமான வெயிட், அந்த வெயிட் கம்பேர் பண்ணி அது பேர் கொடுக்குறாங்க. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டியர்கள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னா முத்து குளித்தல். அதாவது ஆழ்கடல்ல சென்று கீழே ஆழ்கடல் அடியில போயிட்டு முத்துக்கள் எடுத்துட்டு வர்றதுல இவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த முத்துக்களுக்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் இருந்தது இவங்களுடைய காலகட்டத்துல, மிடிவல் பீரியட்ல. சரிங்களா? முத்து குளித்தலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சந்தைகள், இந்த பாண்டிய பேரரசுல கூடிய சந்தைகளை என்ன நினைக்கிறாங்கன்னா தாளம் சந்தை. Sir, your voice is not audible, sir. பேசுறது கேக்குதாப்பா? Yes, sir. இப்போதான் சார் சரி, கேக்குது. ஓகே ஓகே. அதாவது சந்தைகளை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தாவளம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதே மாதிரி வணிகர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பேருன்னு சொல்லணும் தெரு. இப்ப நம்ம தெருன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம்ல, இந்த தெரு அந்த தெரு அப்படின்னு. அந்த வார்த்தையே வந்து வணிகர்கள் குடியிருப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக்கான பாண்டிய பேரரசு கொடுக்கப்பட்ட பெயர் தான் தெரு. வணிகர்களுடைய குடியிருப்புக்கு பெயர் தெரு. அவ்வளவுதான், எழுதிக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம்பா. Completed, sir. Completed, sir. தமிழ் எழுதியாச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே, அடுத்து பாருங்க. எழுதிக்கோங்க. மார்க்கோ போலோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே எக்ஸாம்ல நான் சொன்னேன்ல, மானூர் கேட்ட எக்ஸாம்லயே பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆய துறைமுகத்தை 2 முறை வந்தடைந்த வெளிநாட்டு பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருப்பா சொல்லணும்? பாண்டியர்கள்லாம் கண்ண மூடி நீங்க மார்க்கோ போலவே போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னா வெனிஸ். மாடர்ன் டே அது வந்து இட்டாலின்னு சொல்லுவோம், அந்த காலத்துல அது வந்து வெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல இட்டாலின்னு எழுதிக்கோங்க. எப்ப வந்து இவர் வந்து விசிட் பண்ணார் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில். சரிங்களா? 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 2 முறை காயல் துறைமுகத்துக்கு வந்தடைந்தார். 2 முறை. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2 முறை காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. அது 2 இயர் என்னன்னா 1288, 1293. 1288, 1293. இவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா பாண்டிய பேரரச உலகின் வளமான பகுதியா குறிப்பிடுறாரு. உலகின் வளமான பகுதின்னு மார்க்கோ போலோ குறிப்பிடுறாரு.
ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து போலாமா கைஸ்? டைம் ஆச்சு. எஸ் சார். Yes, sir. ஓகே, தென் அடுத்து பாருங்க, இரிகேஷன், பாசனம். முக்கியமான பாசனத்துக்கு உதவக்கூடிய நதிகள் என்னென்னா வைகை மற்றும் தாமிரபரணி. நமக்கு தெரியும் வைகை மற்றும் தாமிரபரணி. சரி, வைகை எந்த மலையில இப்ப உருவாகுது? வைகை எந்த மலையில இப்ப உருவாகுது? யாருக்கா தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலையா, கிழக்கு தொடர்ச்சி மலையா? சார் தேனி ரீஜன் அந்த சைடு சார். மலை சொல்லணும், ஜியாகிரபிக்கலா சொல்லணும் எப்பவுமே. வெஸ்டர்ன் காட்ஸ். என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ஒண்ணு இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இருக்கு அதுல. ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தோடனே மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம என்னன்னு சொல்றோம்? நீலகிரி மலைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆனை மலைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பழனி மலைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் மலைன்னு சொல்றோம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றோம், வரசநாடு ஆண்டிப்பட்டி மலைகள்னு சொல்லுவோம். சரிங்களா, வரசநாடு ஆண்டிப்பட்டின்னு சொல்லிட்டு அந்த வரசநாடு ஆண்டிப்பட்டி மலைகள்ல உருவாடுறதுதான் அந்த வைகை நதி. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க அதெல்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ சொல்ல விரும்பல, உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்க ஒரு 6 months 7 months படிக்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது விஷயம் ஃபேக்ட் தெரியும். சரிங்களா, அந்த அளவுக்கு நீங்க விஷயத்த படிச்சிருவீங்க. தெரிஞ்சு கொரோனா வைரஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா வைரஸ்ங்கிறது இப்படி இருக்கும், அது காரணே தான் இருக்கும், டிஎன்ஏ இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருவீங்க. நல்லா இருக்கும், அது ஒரு ஃபீல் தான், நல்ல ஃபீல். எதை கேட்டாலும் நீங்க பேசலாம். இப்போ ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டா 2 மணி நேரம் பேசலாம், நீங்க என்ன வேணா. அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, இவங்க பாண்டிய பேரரசுல விவசாயிகளை என்ன நினைக்கிறாங்கன்னா 3 பேர் கொண்டு அழைக்கிறாங்க. அதுல முதல் பேர் ரொம்ப முக்கியம். பூமி புத்திரர்கள், வெள்ளாளர்கள், நாட்டு மக்கள். பூமி புத்திரர்கள், வெள்ளாளர்கள், நாட்டு மக்கள் என்று 3 பேர் கொண்டு அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த நாட்டு மக்களுடைய சபை குழு, இந்த நாட்டு மக்களுடைய சபை என்ன சொல்றாங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். இது மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கும், பாத்துக்கோங்க. அதாவது விவசாயம் பண்ற மக்கள், விவசாயம் பண்ற நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குழு, ஒரு சபை பேர் என்ன சொல்றாங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். சித்திரமேலி பெரிய நாட்டார். ஓகே, அதே மாதிரி ஏரி பாசனத்திற்கு கீழே வர்றது, ஏரியாஸ் வந்து டேங்க் இரிகேஷன், ஏரி பாசனத்திற்கு கீழே வரக்கூடிய நிலங்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குளக்கீழ், குளத்துக்கு கீழே வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க, குளக்கீழ். சரிங்களா, குளக்கீழ். அப்புறம் அடுத்து பாருங்க, வைகை நதி கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்குப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கல்வெட்டு, வைகை நதி கல்வெட்டு. சரிங்களா, அது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சேந்தன் மாறன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனை பத்தி சொல்லுது. சேந்தன் மாறன் அப்படின்னு பத்தி சொல்லுது. இது என்ன சார் சொல்லுது அப்படின்னா சேந்தன் மாறன் வந்து மதகுன்னு சொல்லுவாங்கல்ல, வயல்ல எல்லாம் மதகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தண்ணியை பிரிச்சு கொடுக்குற நீர் பங்கீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான் மதகுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ நீர் பங்கீட்டிற்காக மதகுகளை அமைத்தார். யாருப்பா? சேந்தன் மாறன் பாண்டியன். சேந்தன் மாறன். அத பத்தி, இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு பேர் என்னப்பா? வைகை நதி கல்வெட்டு. வைகை நதி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வைகை நதிக்கரை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். சரிங்களா, ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஏரியை வந்து கட்டமைக்கிறாரு. எங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல மக்களுக்காக கட்டி கொடுக்குறாரு. அது இன்னும் பயன்பாட்டில் இருக்கு, இன்னுமே மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் கட்டின ஒரு பெரிய ஏரி ராமநாதபுரத்துல இருக்கு. ராமநாதபுரம் எப்பவுமே வந்து ஒரு வறட்சியான ஒரு மாவட்டம். சோ அங்க நீர் தேவைக்காக ஏரி கட்டமைச்சிருக்காரு. அவ்வளவுதான், எழுதிக்கோங்க சீக்கிரம்.
சார் 4 பாயிண்ட் மட்டும் தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லுங்க. நான் சொல்றேன் மேம். 4th பாயிண்ட் என்னன்னா, வைகை நதி கல்வெட்டு சேந்தன் மாறன் அமைத்த இல்ல எப்படி எழுதிங்க, வைகை நதி கல்வெட்டு. சார் அது ஓகேங்க சார். வைகை நதி கல்வெட்டு செந்தன்மாறன் அவரை பற்றி ஓகே, வந்து 4th சொல்றது. பாயிண்டா? சாரி ஆமாங்க சார். அதாவது ஏரி பாசனத்திற்கு கீழ் வரும் நிலங்களை குளக்கீழ் என்று அழைக்கணும். ஏரி பாசனம் அல்லது குளத்து பாசனம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்க சார். எழுதியாச்சு, அடுத்து போலாமாப்பா? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க மதம். ஆல்ரெடி நம்ம வேள்விக்குடி செப்பேடுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? பராந்தக நெடுஞ்செழியான் சேம் தான். அதை தான் இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டா பார்க்க போறோம். அது எதை பத்தி சார் பேசுது? சரிங்களா? டைரக்டா நீங்க வேள்வினாவே என்ன நினைச்சுக்கலாம்? யாகங்கள், வேள்வி செய்யறாங்க அப்படின்னா யாகங்கள், அதே தான் அது பேசுது. சரிங்களா? என்ன பேசுது அப்படின்னா, இந்த பராந்தக நெடுஞ்செழியான் நிறைய வேத காலத்து யாகங்களை வந்து இவர் பண்ணியிருக்காரு. அஸ்வமேதா, ஹிரண்ய கர்ப்பா, வாஜ்பேயா, இந்த 3 யாகங்களையும் இந்த பாண்டிய மன்னன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி பேசக்கூடிய ஒரு செப்பேடு தான் வேள்விக்குடி செப்பேடு. சரிங்களா? அதே மாதிரி சங்க காலத்துல ஒரு மன்னன் இருந்தார், பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. இவர் ஒரு ஃபேமஸான மன்னன், சங்ககால மன்னன். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வேத சடங்குகளை வந்து நிகழ்த்தியிருக்காரு. வேத சடங்குகளை நிகழ்த்தியுள்ளார். யார் அப்படின்னா, பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. ஓகேவா? எழுதிக்கோங்க, சீக்கிரம் எழுதிக்கோங்க. சார் செகண்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு வந்து நீங்க போட்டுட்டு ஐபன்ல என்ன எழுதுறீங்கன்னா, சங்க காலத்துன்னு பிராக்கெட்ல போட்டுங்க. சங்ககால மன்னர் அவரு. என்ன சொல்றீங்கன்னா அதுல தமிழ்ல வேதகால சடங்குகளை நிகழ்த்தினார். அதாவது நிறைய சடங்கு இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். யாகங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வேதங்கள்ல குறிப்பிட்ட விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ. ஓகே, அடுத்து போலாமா? எஸ் சார். அடுத்து போலாமாப்பா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க கோவில்கள். சரிங்களா? கோயில் இவங்க வந்து இடைக்காலத்துல, அதாவது மிடிவல் பீரியட்ல எந்த ஒரு கோயில்களும் கட்டமைக்கல. இவங்க கோயிலே கட்டல, அதான் விஷயம். சரிங்களா? இவங்களுக்குன்னு கோயில் கட்டமைப்புலாம் எதுவும் இல்லை. ஆனா இவங்க என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கோபுரங்கள் மற்றும் மண்டபங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது ஏற்கனவே அமைந்திருக்கும் கோயில்களுக்கு கோபுரங்கள் மற்றும் மண்டபங்களை கட்டமைத்தனர். இவங்களுடைய சிறப்பம்சம் ஒண்ணு இருக்கு. இவங்களுடைய மண்டபத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒற்றைக்கல், சரிங்களா, ஒற்றைக்கல் வடிவமைப்புடைய தூண்கள் காணப்படும். அதே ஒரே கல்லை எடுத்து அதை தூணா வந்து செதுக்கிறது. நிறைய அதுல கலை நயங்களோட, நிறைய சிலைகள், பூ, அந்த மாதிரி விஷயங்களோட ஒரே ஒரு கல் எடுத்து அப்படியே செதுக்கி அதை வந்து தூணா வைக்கிறது. அதான் இவங்களுடைய சிறப்பு. இவங்களுடைய மண்டபத்துல இருக்கு. எப்படி நம்ம வந்து சோழர்களுக்கு விமானம் தான் சிறப்புன்னு பார்த்தோம், அதே மாதிரி பாண்டியர்களுக்கு ஒற்றைக்கல் வடிவமைப்புடைய தூண்கள் தான் இவங்களுடைய சிறப்பு, இவங்களுடைய கட்டிடக்கலையோட சிறப்பு. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இவங்க கட்டல. எல்லாரும் பாண்டிய மதுரையில் இருக்குது, அப்ப பாண்டியர்கள் தான் கட்டுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. சான்ஸ் இல்லை. அதனால முன்னாடி இருந்து இருக்கு. அவங்க ஜஸ்ட் வந்து அதை விரிவாக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவில ஜஸ்ட் விரிவாக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. யார் கட்டினதுங்க சார்? அது ரொம்ப காலம், அது வந்து எப்படி சொல்றதுங்க, சங்க காலகட்டத்துல இருந்து இருக்காது. சரிங்களா? அது யாரு கட்டினாங்க? சின்ன கோவிலா இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. வேறல ஒண்ணு இல்லை. ஓகே சார்.
அது பாத்தீங்கன்னா அதுல 4 கோபுரங்கள் இருக்கும். ஆக்சுவலா கோபுரங்கள் கட்டினது வந்து அதுல நாயக்கர்கள் தான் கட்டியிருப்பாங்க. யாருமே கோபுரங்கள் கட்டியிருக்க மாட்டாங்க அதுக்கு. ஓகேங்களா? நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் கோவில், திருவண்ணாமலை, சிதம்பரம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கோபுரம் கட்டினது எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரை எல்லாத்துக்கும் கட்டினது நாயக்கர்களுடைய காலகட்டத்துல தான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அப்பதான் நம்ம கிருஷ்ணதேவராயர் படிக்கும்போது அவர் ஒரு கொடை வழங்குவாரு, ராயகோபுரா அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார். எஸ் சார். சோ அந்த விஷயத்தோடைய நீட்சி தான். அதை வந்து அப்படியே அவங்க நாயக்கரசும் பின்பற்றிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஓகே, எழுதியாச்சா? எஸ் சார். அடுத்து போலாமாப்பா? எஸ் சார். எஸ் சார். அடுத்து பாருங்க, நிலங்கள். ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு நிலங்களை வந்து இவங்க அலோகேட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? உலோக வேலைப்பாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம் தட்டர் காணி. மர வேலைப்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிலம் தச்சர் மானியம். அதே மாதிரி பிராமணர்கள் வசிக்கிறதுக்காக ஒதுக்கப்படும் இடம் சால போகம். பிராமணர்களுடைய கல்விக்காக ஒதுக்கப்படும் நிலம் பட்ட விருத்தி. சாலபோகம், பட்ட விருத்தி. எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா. சீக்கிரம் எழுதுங்க. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க சார்? எதுலப்பா? ஓகே, உலோக வேலைப்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிலம். உலோக வேலைப்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிலம் தட்டர் காணி. மர வேலைப்பாட்டுக்காக தச்சர் மானியம். பிராமணர்களுடைய வசிப்புக்காக கொடுக்கப்படுறது வந்து சாலபோகம். அவங்களுடைய கல்விக்காக கொடுக்கப்படும் இடம் வந்து பட்ட விருத்தி. அடுத்து போலாமா? எஸ் சார். அப்புறம் பாருங்க, அவங்களுடைய கலை. அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. கலை. அதுல என்ன பாத்தீங்கன்னா, சித்தனவாசல் அப்படின்னு ஒரு குகை ஓவியங்கள் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குகை கோவில் மற்றும் ஓவியங்கள். சித்தனவாசல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ் சார். ஓகே, அந்த சித்தனவாசல் கேவ் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது பாண்டியர்களோட தான். அது ஆக்சுவலா மாடர்ன் டே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? அதுல சுவர் ஓவியங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது யாருடைய காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா, ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். ஆல்ரெடி நம்ம அந்த ராமநாதபுரத்துல ஏரி கட்டினார்னு பார்த்தோம் இல்லையா? அவரே தான். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுடைய காலகட்டத்தை சார்ந்தது தான் அந்த சுவர் ஓவியங்கள். மியூரல்ஸ் அப்படின்னா சுவர் ஓவியங்கள். நமக்கு தெரியும், ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவர் முதல் பாண்டிய பேரரசு சார்ந்தவர். சரிங்களா? அவ்வளவுதான். சித்தனவாசல் சுவரோவியங்கள் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் காலத்தை சார்ந்தது. அது எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். அது 9ஆம் நூற்றாண்டுல யாருனால வடிவமைக்கப்பட்டது? ஆர்கிடெக்ட். வடிவமைப்பாளர் யார் அப்படின்னா இளம் கௌதமர். இம்பார்ட்டன்ட் பாது. அந்த டிசைனர் பேரு யாருனால வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இளம் கௌதமர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, எழுதிக்கோங்க. இளம் கௌதமர். ஒண்ணு இல்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சித்தனவாசல் கோவில்னா யாரோட ஓவியம் இருக்கு, இல்ல யாரோட சார்ந்தது அப்படின்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் 9ஆம் நூற்றாண்டு இளம் கௌதமர்னால டிசைன் பண்ணப்பட்ட சுவர் ஓவியங்கள் அங்க இருக்கு. அவ்வளவுதான். ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுல, அந்த சித்தனவாசல் மாடர்ன் டே புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அடுத்து போலாமா? எழுதியாச்சா?
Yes, sir. கைஸ் எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு நான் ஆல்ரெடி பார்த்ததுதான், மறுபடியும் ஒரு ரீகால் மாதிரி எழுதிக்கலாம். இதுல ஒண்ணு மட்டும் புதுசு. இந்த கூடல் அப்படின்னு ஒரு அதாவது மதுரை வந்து கூடல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கூடல் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்வெட்டின் பெயர் புலிமான் கோம்பை கல்வெட்டு. சரிங்களா? புலிமான் கோம்பை கல்வெட்டு. ஒரு நிமிஷம் எழுதுங்கப்பா, ஒரு நிமிஷம். தம்பி எல்லாம் சாமான அளவு கடந்து சாமான கேக்குதா? எஸ் சார். ஓகே ஓகே, சாரிப்பா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆனால ஒண்ணும் இல்ல. கூடல் அப்படிங்கிற எழுத்து சாரி அப்படிங்கிற வார்த்தை கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டின் பெயர் புலிமான் கோம்பை கல்வெட்டு. அதே மாதிரி வேள்விக்குடி செப்பேடுகள் எதை பத்தி பேசுது அப்படின்னா நெடுஞ்சடையான், பராந்தக நெடுஞ்சடையான் அல்லது முதலாம் வரகுணன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி மானூர் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசுது. இன்னொரு விஷயம், அது காமனான விஷயம், புக்ல வந்து இது ஸ்பெசிபிக்கா ஒரு புக் பேக்ல கொடுத்துருக்காங்க, அதனால அதை மென்ஷன் பண்றேன். சீத்தலை சாத்தனார் மணிமேகலையின் ஆசிரியர் பிறந்த ஊர் வந்து மதுரை. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, சும்மா ஒரு பேஜ் ஃபில்லிங்காக கொடுத்துருப்பாங்க. சீத்தலை சாத்தினார் அப்படிங்கிறவரு மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துடைய ஆத்தர். அவர் பிறந்த ஊர் மதுரை மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, எழுதியாச்சாப்பா? எஸ் சார். ரைட், எழுதியாச்சா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, சரி, ஓகே. இதோட நமக்கு மிடிவெல் உங்களுக்கு செஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஃபைன். நம்ம இப்ப
ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருப்போமா? எதுல இருந்து ஆரம்பிச்சிருப்போம்? முகமது பின் காசிம்ல இருந்து கடைசியில பாண்டியர்கள் வரைக்கும் பார்த்திருப்போம் இல்ல? கரெக்டாப்பா? சார் ஓகே. சோ நம்ம சப்ஜெக்ட பொறுத்த அளவுக்கு நான் எடுத்ததுக்காக நான் சொல்றேன். நம்மளுடைய நீங்க இது பிளஸ் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் இருக்க டேட்டா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா மிடிவல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது, நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ குரூப் 4னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு குரூப் 4னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி இல்ல குரூப் 2 குரூப் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிலபஸ் படி உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் எழுந்து வரலாம்ப்பா. ஓகே, குரூப் 2 2A பிளஸ் 1 இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஓகே, ஸோ நம்ம நோட்ஸை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மிஸ் ஆகாதுப்பா. நீங்க இது பிளஸ் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா 100% நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குரூசியலா இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் படிக்க மாட்டாங்க, கஷ்டம் அப்படின்னு. நிறைய இன்ஸ்டியூட்ல கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த இன்ஸ்டியூட் எடுக்கிறது இல்லை. ஸோ இது அப்படியே கரெக்டா நல்லா படிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா. ஓகேவா? ஓகே, சரி. இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா? சார் புக்ஸ்ல படிக்காம படிச்சா எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம்? மறுபடியும் கேளுங்க, எனக்கு கிளியரா இல்ல. புக்ஸ் படிக்காம இது மட்டும் படிச்சா எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சார். அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா, ப்ராபபிலிட்டி. அது எப்படி வேணா மாறலாம். இது நீங்க மோஸ்ட்லி அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா மோஸ்ட்லி எல்லாமே கவர் 10 அவுட் ஆஃப் 10 போட்டுடலாம். மோஸ்ட்லி போட்டுடலாம். பட் அந்த 1-2 கொஸ்டின் மாத்தி கேட்டாங்கன்னா நீங்க அதை போடணுங்கிறதுக்காக நான் ஸ்கூல் புக்ஸுக்காக சொல்றேன். சரியா? ஓகே சார். ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? எனி அதர் டவுட்ஸ்? இல்ல நம்ம சப்ஜெக்ட் இல்லப்பா, எதுனாலும் கேட்கலாம். ஐ மீன் சார் சப்ஜெக்ட் இல்ல. சார் மே ஆர்டரபிள் சார். சார் Yeah. அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க சார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்க சார். அது சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்டோடது படிக்கும்போது ஓகே ஞாபகமா இருக்கு. ஸோ அடுத்தது 2-3 போகும்போது இவங்க எந்த இதுபடி பிரிச்சாங்க ஸோ அப்படிங்கறது மட்டும் கன்ஃபியூஸ்டா இருக்குங்க சார். ஓகே, ஒண்ணு இல்ல. என்னன்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த அளவுக்கு நீங்க 4 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தானேட், பல்லவாஸ், பாமணி, விஜயநகர், இது 4 மட்டும் படிங்க. இது 4 தவிர மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. 90% கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கவும் மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் இது 4 தவிர எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பல்லவாஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறி வரும். ராஷ்டிரா, விஷயா, நாடு அந்த மாதிரி வரும். மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால அது கேட்க மாட்டாங்க. அதை நீங்க பயப்பட தேவையில்லை. அது எப்பவுமே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலாஸ் படிக்கிறீங்கன்னா சோலாஸ் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் மினிஸ்டர்ஸோடைய நேமும் படிங்க. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள குழப்பிடாதீங்க. மோஸ்ட்லி அது கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை, அதனால நான் சொல்றேன். ஓகே, வேறப்பா வேற some other questions, any other? சார் தமிழ் எப்படி படிக்கிறது? மேம் தமிழ் வந்து முழுக்க ஸ்கூல் புக் தான். அதுக்கு நம்ம கிளாஸஸ் எல்லாம் இல்லை. நம்ம அட்டை டு அட்டை படிக்கணும். 6th இருந்து 10th புக் வரைக்கும் தரவா படிக்கணும். தமிழும் சரி இங்கிலீஷும் சரி அப்படிதான். அது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. கதை, துணைப்பாடம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அட்டை டு அட்டை படிக்கணும். அதுல நம்ம கிளாஸஸ் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும். மத்தெல்லாம் சும்மா கதை புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப வேற சார் இந்த
சிலபஸ்ல பார்த்தா குரூப் 2ல வந்து யூனிட் 8 அண்ட் 9 புதுசா ஒண்ணு ஆட் பண்ணாங்கல்ல சார். ஆமாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுல படிச்சாலே போதுமாங்க சார்? இதுல வர்றது? இல்ல. ஆக்சுவலா அதுக்கு தனியா இருக்குப்பா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கிருபாரன் சார் வந்து உங்களுக்கு மண்டே பேசுவாரு. நீங்க அத பத்தி அவர்ட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பிளான் ஓகே. வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அத பத்தி. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் பிசிக்ஸும் மேக்ஸும் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்க மாரி இருக்கு சார். அது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? பிசிக்ஸும் மேத்ஸும் கொஞ்சம் டஃப்பா இருக்க மாரி ரிப்பீட் இருக்கு பண்ணுங்கம்மா. சார். அது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? இல்ல அத நீங்க போட சரியாயிரும்ப்பா. எஜுகேஷன் கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப் 11th 12th படிச்சா ஆர்ட்ஸ் கொஞ்சம் குரூப் தான் டிஃபிகல்டி சார் இருக்கும். நானு. அதனால தான் இதுக்கு அது பிசிக்ஸ் எனக்கு அந்த ஃபார்முலாஸ் அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ் இல்ல எல்லாம் வந்து நீங்க அவ்வளவு தூரம் ரெஸ்ட் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் படிங்க. சரிங்களா? ஓகே சார். அது சும்மா மேலாப்ல கூட நீங்க படிங்க. நீங்க மத்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட போதும். தேவைப்படாது. பட் ஓகே சார். மேத்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும். ஓகே சார். 25ல 23 அபோவ் போட்டோம்னா தான் நமக்கு நல்ல போஸ்டிங், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா மேத்ஸ் ஓகே எல்லாருமே சார். கரெக்டா போடுவாங்க. நான் அன்னைக்கே சொன்ன மாரி, டஃப்பா இருக்கிற கொஸ்டின் யாருக்குமே தெரியாத கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும் சயின்டிஸ்ட் மாரின்னு அவசியம் இல்ல. பட் எல்லாருமே ஆன்சர் பண்ற ஓகே கொஸ்டின் நம்ம சார். டெஃபினட்டா ஆன்சர் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஓகே சார். ஓகே. சம் அதர் டவுட்ஸ் பா. வேற ஏதாவது இருக்கா? சார் லிட்ரேச்சர் என்ன பண்றது சார்? லிட்ரேச்சர் தாங்க. அதான் தமிழ்ல வந்து உங்களுக்கு 3 பார்ட் இருக்கும். கிராமரு, லிட்ரேச்சரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெசன்ஸ். இது 3மே நீங்க புக்ல தான் படிக்கணும். புக் தான் உங்களுக்கு சோர்ஸ். வேற எந்த சோர்ஸையும் நம்ப கூடாது நீங்க. புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வெளில கேட்க மாட்டாங்க. ஈஸியா தான் இருக்கும் நீங்க படிக்கிறது. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ குரூப் 4 வரும்போது அத பத்தி நீங்க இப்போ ஜிஎஸ்எல் நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, இப்ப நம்ம எடுத்ததெல்லாம் எல்லா கிளாஸும் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைரக்டா. 6th புக்ல இருந்து 10th புக் வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது கிருபாரன் சார் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு அவர் டிஸ்கஸ் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ டோன்ட் வரி. அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். ஓகே. வேறப்பா? சார் இந்த குரூப் 1 அண்ட் 2 அதோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணோம் அத பத்தின டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். எல்லா கொஸ்டினும் நம்ம அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். 200 கொஸ்டின்ஸ் அதான் நம்ம சார் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா 160 நெகட்டிவ் அந்த மாதிரி மார்க்ஸ் கிடையாது. சொல்றாங்க. எவ்வளவுங்க? ஓகே சார். 160 சம்திங் என்னமோ சொன்னாங்க சார். 160 எல்லாம் பாஸ் கிடையாது. மார்க். சும்மா சொல்லுவாங்க மேம். 160 எல்லாம் வராது. ஓகே சார். பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1ல கட் ஆஃப் வந்து 135 தான். ஓகே சார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கிற எந்த எக்ஸாமுக்குமே நீங்க அபோவ் 140 போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கிளியர் தான். சார் இந்த 140ங்கிறது மார்க்காங்க சார் இல்ல கொஸ்டின் அப்படி சொல்ற மார்க்? 200 கொஸ்டின்ஸ்க்கு 140 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. வேறப்பா வேற ஏதாவது கொஸ்டின்? தேங்க்யூ. வேற கொஸ்டின்ஸ்? ஓகே ஃபைன். சரி எல்லாரும் கொஞ்சம் ஸ்டெடியா படிங்க. கேப் விடாதீங்க. சின்சியரா இருங்க. ஸோ இதுல வந்தா நமக்கு தோல்விங்கிறது கிடையாது. பட் எவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல மேட்ரு. இது யாருனாலையும் டிஎன்பிஎஸ்சி முடியாதுன்னு கிடையாது. எல்லாருனாலையும் முடியும். பட் ப்ராப்ளம் இஸ் த டைம் டேக்கன் தான். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். சில பேர் 3 வருஷம், சில பேர் 4 வருஷம், சில பேர் 6 மந்த்ஸ் கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நமக்கு அது ரொம்ப பொட்டன்ஷியலா தேவைப்படுது. அதுதான் நமக்கு லைஃப் லைன் அப்படின்னா நம்ம சீக்கிரம் எடுத்துக்கணும் அந்த கையில. சரிங்களா? ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. டைம் கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணுங்க. சீக்கிரம் போஸ்டிங் வாங்குங்க. அப்பதான் அந்த சக்சஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இல்லைன்னா நிறைய பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லாம அவங்களுக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால சின்சியரா இருங்க. படிக்கும்போது சின்சியரா இருங்க. மற்றபடி நீங்க விளையாடணும், படத்துக்கு போகணும், மொபைல் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெருசா இது கிடையாது. பட் 6 hours 7 hours படிக்கிறீங்கன்னா அப்ப அந்த டைம்ல மொபைலோ எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுடைய ஸ்டைல்ல டிசைன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரெகுலரா டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். டெஸ்ட் தான் மேட்டரு. ரிவிஷன் இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் பெருசா காம்படிஷன் கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் காம்படிஷன். அவ்வளவுதான். ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட்?
ஓகேப்பா. சரி. சரி, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சின்சியரா ட்ரை பண்ணுங்க. ஸோ எது ஹெல்ப்னாலும் சரி, ஏதாவது டவுட்ஸ், சம்திங் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூனாலும் நீங்க வந்து கிருபான் சார் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்ம சப்ஜெக்ட் டவுட்னாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அவங்கள வச்சு. ஓகேங்களா? ஓகே, குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நம்ம Yes, அதுல sir. ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஓகே, ஆப்ஸ் நம்ம ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆப்ஸ், குவாலிட்டி, மாடர்ன் இந்தியா, லாங்குவேஜ், சரிங்களா? இது நாலும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எல்லாமே குரூஷியல். எல்லாருமே போடக்கூடிய எல்லா எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் சரி, வீட்ல உட்காந்து படிச்சாலும் சரி, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்டா ஸ்டாட்டிக்கா எல்லாத்துலயும் பக்காவா போட்டுருணும். அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்க வாங்குற மார்க் எல்லாம் போனஸ். அதுதான் உங்களுக்கு கட் ஆஃபையும் உங்களுடைய மார்க்கையும் தீர்மானிக்கும். பட் பேஸ் அடித்தளம் அப்படிங்கிறது அந்த 4 சப்ஜெக்ட்ஸ்: லாங்குவேஜ், ஆப்ஸ், குவாலிட்டி, மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். ஓகேப்பா. நீங்களா சீக்கிரம் நல்லா போஸ்ட்டுக்கு போய் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வேற டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல வேற டவுட்ஸ் இருந்தா நீங்க குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு அதுல இருந்து ரிப்ளை வரும், கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டவுட்ஸ் இருக்கவங்க சாட் பாக்ஸ்ல பிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க. பாலிட்டி எப்படி படிக்கலாம் சார்? கொஞ்சம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார். ஆக்சுவலா நீங்க பாலிட்டி ரொம்ப டெப்தா படிக்கணும்னா நீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்களா, தமிழ்ல படிப்பீங்களாப்பா? இங்கிலீஷ் சார். ஓகே, ஸோ அரிஹந்த் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சரிங்களா? எஸ் சார். ஒரு புத்தகம் இருக்கு, அதுல கம்ப்ளீட்டா பாலிட்டி சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நீங்க சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அரிஹந்த்ல சிலபஸ்ல கவர் ஆகிற விஷயத்தை படிச்சீங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஓகே சார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்க அதை படிக்க வேண்டாம். எஸ் சார். நல்லா படிங்க. சமச்சீர் புத்தகத்துல 11th 12th இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி விஷயம் நல்லா படிங்க. நல்லா இருக்கும், புக் சூப்பரா இருக்கும் படிக்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்டெப்தா நீங்க வந்து இன்னோவேட்டிவா நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அரிஹந்த் அப்படிங்கிற புக்கை வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம்ப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் பாலிட்டில முக்கியமா வந்துட்டு இந்த ஆர்டிகல் பேஸ்டு தாங்க சார் நிறைய கொஸ்டின் கேட்பாங்களாங்க சார்? அதெல்லாம் ரொம்ப முன்னாடிப்பா. ஆர்டிகல் பேஸ்டும் கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது பார்ட்ஸ்ல கேட்பாங்க, ஷெட்யூல்ல கேட்பாங்க, ஆர்டிகல்ல கேட்பாங்க, அமெண்ட்மெண்ட்ல கேட்பாங்க, அப்புறம் உங்களுக்கு ஆக்ட்ஸா கேட்பாங்க நிறைய விஷயம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், டீலிமிட்டேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்பாங்க. அது நீங்க பேசிக்கா நீங்க டாபிக்கா படிச்சீங்கன்னாவே போதும். லோகாயுக்தா எப்போ கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. முக்கியமா பார்லிமெண்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்கப்பா. பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், சட்டசபை, இதுல இருக்கிற நியூமரிக்கல் கேம்ஸ் இந்த மாதிரி விஷயத்த கேட்பாங்க. லாஜிக்கலான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகே சார். ஆர்டிகல் வந்து உங்களுக்கு இந்த பதவி காலம் எவ்வளவு இருக்கு? கரெக்ட். பதவி காலம், தகுதிகள், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஓகேப்பா. வேற சார் இந்த அசர்ஷன் ரீசன் அது எவ்வளவு क्वेश्चंस மேக்ஸिमम வரும் சார் எக்ஸாம்ல? அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுப்பா. ஒரு 15 to 20 क्वेश्चन. ஓகே சார். ஓகே, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்க ஸ்டாட் சூப்பரா படிச்சீங்கன்னா அசர்ஷன் ரீசன் தான் ரொம்ப ஈஸி. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? டவுட் இல்லைன்னா நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.
Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.